வணக்கம் நண்பர்களே, உணவு பிரியர்களே மற்றும் படைப்பாளிகளே. எங்கள் பந்திக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு தோழி மகேஸ்வரியின் அன்பு வணக்கங்கள். வாங்க நம்ம பந்தியில் இன்றைக்கி என்ன பரிமாற போகிறோம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் பந்திக்கு முந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பந்தியில் இன்றைக்கி ஒரு சிறுதானிய தோசை தான் பரிமாறியிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. வாங்க எப்படி பண்ணணும், இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரகரிசி தோசை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். வரகரிசி 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வரகரிசி, இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. வரகரிசிலாம் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. அது என்னென்னு வர நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உளுந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோவுக்கு 50 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வரகரிசி இந்த படி 1/4 படிக்கு ஒரு படி நான் எடுத்துருக்கிறேன். அது கூடவே நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். 1/4 படி வரகரிசிக்கு 50 கிராம் உளுந்து, 100 கிராம் அரிசி. இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் தோசை வைக்கிறதுக்கு. 100 கிராம் அரிசி சேர்த்துக்கோங்க. 50 கிராம் உளுந்து இதில் போட்டுக்கோங்க. இதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் கொஞ்சம் அழுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா அரைக்க முடியும். வாஷ் பண்ணியாச்சு. இது நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போவும் அரைக்கிற மெத்தடில் தான் இதை நம்ம அரைச்சி ஈவினிங் அரைச்சி மறுநாள் காலையில் தோசை வாக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் அரைக்கிறது இதில் காட்டலை. வரகரிசியோட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பிளட்டில் உள்ள சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வரகரிசி எடுத்துக்கோங்க. உங்களோட பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. இங்கே பாருங்கள், நான் முந்தின நாள் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தோசை வாக்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். பொங்கி இருக்குது பாருங்கள். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தண்ணி கலந்துக்கோங்க. அப்போ தான் தோசை வாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஓவர் வெயிட்டுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற வரகரிசி நம்ம எடுத்துக்கிறதுனால அதில் உள்ள வேதிப்பொருட்கள் நம்ம கொழுப்பை குறைக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ டயட் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வரகரிசி வாரத்தில் 2-3 டைம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கல்லை காய வச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம். எப்போவும் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இன்னொரு பெரிய ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னா, இது மலச்சிக்கலை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்துக்கு 2-3 டைம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகும். ஸோ இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நிறைய டிஷ் பண்ணலாம் வரகரிசி வச்சு. உப்மா, கிச்சடி, பொங்கல், சாதம், இந்த மாதிரி டேஸ்ட்டாக இதுலேயும் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஈஸியாக வெயிட்டை குறைச்சிடலாம். டென்ஷனே வேண்டாம். சூப்பராக வரகரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது காரமாக வரமிளகா சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியோடு உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை ஃப்ரம் மகேஸ்வரி. ஸ்டே டியூன் வித் பந்திக்கு முந்து. டாட்டா. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.